Hi guys, this is Nivita. இந்த வீடியோல M.Sc Max Tensor Analysis அப்படின்ற பேப்பர்ல இருக்கக்கூடிய எனர்ஜி மாஸ் ரிலேஷன் அப்படின்ற டாபிக்கோட டெரிவேஷன் தான் பார்க்க போறோம் சரியா. ஸோ நம்ம நார்மலாகவே சின்ன கிளாஸ்ல இருந்து ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்ச E is equal to mc² அப்படின்றத படிச்சிருப்போம். ஸோ அதை எப்படி டெரிவேஷனாக ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த இன்க்ரீஸ் இன் கைனெட்டிக் எனர்ஜி நம்ம EKன்னு சொல்லுவோம். when a force F vector displaces a body through a distance ds is given by. ஸோ நார்மலாக இப்போ உங்களுக்கு கைனெட்டிக் எனர்ஜி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நீங்க ஒரு ஃபோர்ஸை கொடுத்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் தள்ளினீங்க அப்படின்னா உங்களுக்கு கைனெட்டிக் எனர்ஜி இருக்கு அப்படின்றது அர்த்தம் கரெக்டா. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. அந்த சேஞ்ச் இன் அந்த எனர்ஜி அதோட வேல்யூ எப்படின்னா எஃப் வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார். ஓகேவா, நீங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் அளவு தள்ளும் போது தான் உங்களுக்கு கைனெட்டிக் எனர்ஜி இருக்கு அப்படின்றது அர்த்தம். இந்த இடத்துல மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை டிடி அப்படின்றத பண்ணுங்க. ஓகே, ஸோ அப்போ டிஎஸ் பை டிடியோட வேல்யூ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வெலாசிட்டின்னு மாறும். அப்போ எஃப் இன்டூ வி இன்டூ டிடி அப்படின்றது மாறும். ஓகேவா, ஸோ பேசிக்காக நமக்கு ஏற்கனவே என்னன்னு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூட்டன் செகண்ட் லா படி படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா ஃபோர்ஸஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு சொல்லிட்டு மொமெண்டமோட ஃபார்முலா பின்னு சொல்லுவோம். பி இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ வின்னு வரும். ஓகேவா, அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு டி பை டிடி ஆஃப் எம்வி. ஏன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் தானே, அதனால டி பை டிடி ஆஃப் எம்வி அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா இந்த டிடியை இந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ எஃப் இன்டூ டிடி இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் எம்வி அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துலையும் ஒரு வெலாசிட்டியால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த இடத்துலையும் நான் வெலாசிட்டியால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க எஃப் இருக்கு, வி இருக்கு, டிடி இருக்கு. எஃப் இருக்கு, வி இருக்கு, டிடி இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஆஃப் இகேன்னு எழுதலாமா. ஸோ அதனால இதை நான் எப்படி எழுதுறேன், டி ஆஃப் இகேன்னு எழுதுறேன். இதை அப்படியே எழுதிக்கிறேன் வி இன்டூ டி ஆஃப் எம்வி அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே தான் எழுதிக்கிறேன். ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஇகேவோட வேல்யூ என்னன்னா வி இன்டூ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் இந்த வெலாசிட்டி அப்படியே தான் இருக்கும். பட் ஸ்டில் எம் நம்ம எப்படி எழுதுவோம்னா முன்னாடி டெரிவேஷன் இருக்கு. ஓகேவா, ஸோ அந்த டெரிவேஷன்ல தான் எழுதுறோம். எம் இஸ் ஈக்குவல் டு எம் நாட் டிவைடட் பை ஒன் மைனஸ் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர். ஓகேவா, எம்மோட வேல்யூ என்னது எம் நாட் டிவைடட் பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. ஸோ நம்ம எம்முக்கு பதில் என்ன பண்ணுறோம், எம் நாட் டிவைடட் பை ரூட்டுக்கு தான் 1/2ன்னு எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படியாவது என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சரியா, ஸோ நான் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறேன். நம்ம எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் நாட் வி டிவைடட் பை ஒன் மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் பவர் 1/2 அப்படின்றது வருது. ஓகே ஃபைன். நான் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எம் நாட்டுங்கிறது கான்ஸ்டன்ஸ், அதனால வெளியில் போயிடும். எம் நாட் இன்ட்டு டிவி டிவைடட் பை ஒன் மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் பவர் 1/2ன்றது வந்திருக்கும். இப்போ இதை நான் ஆக்சுவலி என்ன மெத்தடில் பண்ண போகிறேன் அப்படின்னா யூ பை வி மெத்தடில் பண்ண போகிறேன். ஸோ யூ பை வி மெத்தடில் பண்ணிங்கன்னா வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் பை வி ஸ்கொயர்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு வின்றது என்னது இந்த வேல்யூ தட் இஸ் 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் பவர் 1/2. வி யூ டேஷ்னா வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 மைனஸ் யூவோட வேல்யூ வி வி டேஷ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் 1/2 இன்ட்டு 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் பவர் 1/2 மைனஸ் ஒன்னோட வேல்யூ மைனஸ் 1/2ன்னு வரும். திருப்பி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 2v டிவைடட் பை சி ஸ்கொயர்னு வந்திருக்கும். ஓகேவா, அப்படி தானே பண்ணுவோம். ஏன்னா நம்ம வி டேஷை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஹோலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த 1/2 முன்னாடி கொண்டு 1/2 இன்ட்டு 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் பவர் 1 மைனஸ் 1/2. இதை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் 2v பை சி ஸ்கொயர்னு வரும். டிவைடட் பை வி ஸ்கொயர்னு இருக்குல்ல, ஸோ இதுதான் வியோட வேல்யூ. இப்போ 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் பவர் 1/2 டு த ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் பவர் 1/2 மைனஸ் இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஓகேவா, இந்த மைனஸும் சேர்ந்து உங்களுக்கு ப்ளஸ்ன்னு வரும். ப்ளஸ்ன்னு வந்துட்டு இங்கே என்ன ஆகும் வி ஸ்கொயர்னு வரும் பை சி ஸ்கொயர் அப்படின்றத போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த வியும் சேர்ந்து வி ஸ்கொயர், இங்கே சி ஸ்கொயர்னு வரும். இந்த வேல்யூஸை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா, 1/1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் பவர் 1/2ன்னு வரும். ஏன்னா இங்கே மைனஸ் 1/2 தானே இருக்குது. ஸோ டினாமினேட்டரில் கொண்டு வந்தீங்கன்னா 1/2ன்னு மாறிடும். கீழே என்ன ஆகும்னா இந்த 2ம் கேன்சல் ஆகி உங்களுக்கு 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி மட்டும் கிடைச்சிருக்கும். சரியா, அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்சிஎம் பண்ணணும். எல்சிஎம் பண்ணும்போது இங்கே ஆக்சுவலி டிவைடட் பை 1 இருக்குன்னு அர்த்தம். இதோட டினாமினேட்டரில் சி ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் பவர் 1/2 இருக்குன்னு அர்த்தம்.
ஸோ இதை இந்த சைடு கொண்டு போனீங்க அப்படின்னா c² இன்ட்டு இதையும் இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 1/2 ப்ளஸ் 1/2 வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 2/2 வரும், which is equal to 1. அதனால் 1 மைனஸ் v²/c² மட்டும் வந்திருக்கும், ப்ளஸ் v² அப்படின்றது வரும், டிவைடட் பை உங்களுக்கு என்ன ஆகும் c² இன்ட்டு 1 மைனஸ் v²/c² பவர் 1/2 அப்படின்னு வரும். இது எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா லைக் இது வந்து கீழே தானே இருக்குது, ஸோ அதனால் 1 டிவைடட் பை 1 மைனஸ் v²/c² அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். ஓகேவா? அடுத்தது என்ன ஆகும்னா நம்ம இந்த c² உள்ளே கொண்டுட்டு போகலாம். இப்போ c² மைனஸ் இங்கே c² உள்ளே கொண்டு போகும்போது c² v²/c² ப்ளஸ் v² டிவைடட் பை c² இன்ட்டு 1 மைனஸ் v²/c² பவர் 1/2 இன்ட்டு இதனோட வேல்யூ என்னது 1/1 மைனஸ் v²/c² வரும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த c² கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் c² மைனஸ் v² ப்ளஸ் v² டிவைடட் பை c² இன்ட்டு இது ரெண்டுத்தையும் சேம் வேல்யூ தானே இருக்குது, ஸோ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 1/2 ப்ளஸ் 1ஓட வேல்யூ 1 ப்ளஸ் 2/2 which is equal to 3/2 வரும். 1 மைனஸ் v²/c² பவர் 3/2 வந்திருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் உங்களுக்கு என்ன மட்டும் இருக்குன்னா c²/c² இன்ட்டு 1 மைனஸ் v²/c² பவர் 3/2 வரும். இது ரெண்டு கேன்சல் பண்ணிங்கன்னா 1/1 மைனஸ் v²/c² பவர் 3/2 வரும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே ஆக்சுவலி பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்து இதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட்லாம் பண்ணி இது எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா நான் பேசிக்காக நான் சொன்னேன் இல்லையா முதல்ல வந்து இந்த m0 வந்து கான்ஸ்டன்ட், அதனால் அதை வெளியில் கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடைசியில் DEKவோட வேல்யூ வந்து m0 அப்படின்றது இங்கே ஏற்கனவே வெளியில் வின்றது ஒன்று இருந்ததில்ல, அந்த வியோட வேல்யூ இது. இங்கே வந்து டிவி டிவைடட் பை இப்போ நம்ம கடைசியாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1 மைனஸ் v²/c² பவர் 3/2 தானே கண்டுபிடிச்சிருக்கோம் இவ்வளோ டிஃப்ரென்ஷியேஷன்லாம் போட்டதுக்கு பிறகு. ஸோ அந்த வேல்யூ 1 மைனஸ் v²/c² பவர் 3/2 அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சரியா? ஸோ இது வந்து நம்ம u/v மெத்தடில் பண்ணதுக்கப்புறம் இது வந்து என்ன ஸ்டெப்புனா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பு தான். ஓகேவா? எல்சிஎம் எடுக்கிறதுக்கு முன்னாடியான ஸ்டெப். அதுக்கப்புறம் எல்சிஎம்லாம் எடுத்துகிட்டு டேரெக்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு vm0 அப்படின்றது இங்கே தான் இருக்குது. இது எல்லாமே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டிவி டிவைடட் பை 1 மைனஸ் v²/c² பவர் 3/2 வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு எம்மோட வேல்யூ என்னென்னா m0 டிவைடட் பை 1 மைனஸ் v²/c² பவர் 3/2. ஓகேவா? எம்மோட வேல்யூ வந்து m0 டிவைடட் பை 1 மைனஸ் v²/c² பவர் 3/2. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்சுவலி இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. நம்ம ஏற்கனவே வந்து எம்முக்கு பதிலாக என்ன போட்டோம் m0 டிவைடட் பை 1 மைனஸ் v²/c² பவர் 1/2 தானே போட்டோம். அதனால் எம்மோட வேல்யூ என்னென்னா m0 டிவைடட் பை 1 மைனஸ் v²/c² பவர் 1/2ன்றது மட்டும்தான் வரும். ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ நான் இதுக்கு நான் டிஃப்ரென்ஷியேஷன் கண்டுபிடிக்கிறேன். டிஎம்னு சொல்லும்போது u/v மெத்தடில் போடும்போது vu' மைனஸ் uv' v² வரும். ஸோ வியோட வேல்யூ 1 மைனஸ் v²/c² பவர் 1/2. யூ' வேல்யூ m0ங்கிறது கான்ஸ்டன்ட், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0 மைனஸ் யூவோட வேல்யூ m0, v' வேல்யூ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/2 இன்ட்டு 1 மைனஸ் v²/c² பவர் மைனஸ் 1/2 வரும். திருப்பி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் 2v dv டிவைடட் பை c² டிவைடட் பை v²ஓட வேல்யூ என்னது 1 மைனஸ் v²/c² பவர் 1/2 டு த ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்கும். சரியா? இது 0ங்கிறனால இந்த டேர்ம் ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். இப்போ dm இஸ் ஈக்குவல் டு இந்த 2வும் கேன்சல் ஆகிடும், இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகும். m0 v dv டிவைடட் பை c² இன்ட்டு இந்த இடத்துல என்ன வருது ஆக்சுவலி 2 கேன்சல் ஆகிடுது. அப்போ மேலே 1 மைனஸ் v²/c² பவர் மைனஸ் 1/2 வருது, கீழே 1 மைனஸ் v²/c²ங்கிறது மட்டும் வருது. ஓகேவா? இப்போ இந்த டேர்ம் இங்கே கீழே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா m0 v dv டிவைடட் பை c² இன்ட்டு 1 மைனஸ் v²/c², இதோட பவர் 1. கரெக்டாக? இதோட பவர் 1. ஸோ 1 ப்ளஸ் 1/2 வரும், மைனஸ் 1/2 கீழே வரும்போது ப்ளஸ் 1/2 மாறிடும். ஸோ இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 2 ப்ளஸ் 1/2 which is equal to 3/2 வரும். ஸோ m0 v dv டிவைடட் பை c² இன்ட்டு 1 மைனஸ் v²/c² இன்ட்டு 3/2 வரும். இதுதான் வந்து நமக்கு டிஎம்மோட வேல்யூ. சரியா? ஸோ அதுதான் வந்து இங்கே ஆக்சுவலி எழுதியிருக்காங்க. dm இஸ் ஈக்குவல் டு m0 v dv பை c² இன்ட்டு 1 மைனஸ் v²/c² பவர் 3/2ன்னு எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டிஎம்ஐயும் இங்கே டிஇகேன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போகிறோம்.
இந்த DEKல பாருங்கள் m0 VdV divided by 1 minus V square by C square power 3/2 மட்டும் இருக்குது. ஆனால் DMல வந்து அந்த வேல்யூஸ் இருக்குது, ஆனால் எக்ஸ்ட்ராவாக C ஸ்கொயருங்கிறது இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதலாம்? இது எல்லாத்துக்கும் பதிலாகவும் நான் DEKன்னு போடலாம். கரெக்டாக? அப்போ DM is equal to DEK divided by C square அப்படின்ற மாதிரி வரும். C square இந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா DEK is equal to C square into DM அப்படின்றது கிடைச்சிருக்கும். சரியா? ஓகே, இப்போ now consider that mass of the body at ரெஸ்ட்டில் இருக்கும்போது அந்த mass of the body m0ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அண்ட் வென் இட் இஸ் எம்மில் இருக்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நான் இன்டகிரேட் பண்ண போகிறேன். இன்டெகிரல் ஓவர் DEK is equal to C square into இன்டெகிரல் ஓவர் எதுலேருந்து எது வரைக்கும் m0லேருந்து m வரைக்கும் பண்ண போகிறேன் DM அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? இப்போ என்ன ஆகும்னா இன்டகிரேஷனும் டிஃப்ரென்ஷியேஷனும் கேன்சல் ஆகி EK is equal to C square into இங்கே இன்டகிரேஷனும் டிஃப்ரென்ஷியேஷனும் கேன்சல் ஆகி உங்களுக்கு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்னு பண்ணும்போது m மைனஸ் m0ன்னு கிடைக்கும். இது 7th ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போது நமக்கு வந்து டோட்டல் எனர்ஜி வேணும் அப்படின்னா டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனெட்டிக் ஆஃப் மூவிங் வித் அ வெலாசிட்டி V இட் இஸ் M. ஸோ பேசிக்காக வந்து டோட்டல் எனர்ஜி வந்து அது வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அதோட வெலாசிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ரெஸ்ட்டில் இருக்கும்போது m0ன்னு எடுத்துப்போம், மூவிங்கில் இருக்கும்போது mன்னு எடுத்துப்போம்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்டகிரேட்டிங் 6. ஓகே, இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ ஆக்சுவலி நம்ம இதுலேயுமே இன்டகிரேட் தான் பண்ணணும். பட் ஸ்டில் நம்ம இங்கேருந்து இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அதாவது இங்கே எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா டோட்டல் எனர்ஜி E அப்படின்றது எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி மூவிங் வித் அ வெலாசிட்டி V அண்ட் இட் இஸ் M ப்ளஸ் அதே மாதிரி m0 C ஸ்கொயர் அப்படின்றதும் வந்திருக்கும் இல்லையா. m0 அப்படிங்கிறது லைக் ரெஸ்ட் மாஸில் இருக்கும்போது அது மாதிரி ரெஸ்ட்டில் இருக்கும்போது அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதை எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்புறம் E is equal to EKக்கு பதிலாக என்ன போடுறோம்? இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து C ஸ்கொயர் இன்ட்டு M மைனஸ் m0 அப்படின்றத போட்டுக்கிறோம் ப்ளஸ் m0 C ஸ்கொயர் அப்படின்றத போட்டுக்கிறோம். C ஸ்கொயரை உள்ளே கொண்டு போகும்போது C ஸ்கொயர் இன்ட்டு M மைனஸ் C ஸ்கொயர் இன்ட்டு m0 ப்ளஸ் m0 C ஸ்கொயர்னு வரும். ஸோ என்னாகும்? இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா E is equal to MC ஸ்கொயர்னு வந்திருக்கும். ஸோ இதுதான் நம்ம தியரம் வந்து ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கொண்டு வரோம்னா இந்த கைனெட்டிக் எனர்ஜிலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி D of EK அப்படின்றதெல்லாம் பண்ணி U/V மெத்தட்லாம் பண்ணி நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். கடைசியில் DEKவையும் DMஐயும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு இப்படி கிடச்சிருக்கு. அப்புறம் இன்டகிரேட் பண்ணி ஒரு வேல்யூ எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜினா EK ப்ளஸ் m0 C ஸ்கொயர் ரெஸ்ட் மாஸோட வேல்யூ வரும். ஸோ இதில் இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணி E is equal to MC ஸ்கொயர்னு நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.